அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தருமபுரி ஸ்டடி சென்டர் மூலிமா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பேப்பர் 2 எஸ்ஏ டைப்பில் டிஸ்கிரிப்ஷன் பேட்டர்னில் எழுதுறதுக்கான கிளாஸு மெட்டீரியல் டெஸ்ட்டு கரெக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. 2 பேட்சாக போயிட்டுருக்கு. கிளாஸு மெட்டீரியல் டெஸ்ட்டு அது ஒரு பேட்சுன்னா அது ஜாயின் பண்ணிக்காங்க. ஒன்லி மெட்டீரியல் மட்டும் வேணும்னா அதுவும் ஜாயின் பண்ணிக்காங்க. அதில் நமக்கு ஒரு 6 டாப்பிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு அந்த புக்ஸு கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? அந்த கரண்ட் அஃபேர்ஸை தான் வீடியோவாக இப்போ போட்டுகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டவுட்டாக இருந்தால் அதில் கால் பண்ணுங்க. ஓகே, சரி. இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய டாபிக் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சரி, என்னென்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டிரான்ஸ்ஃபார்மிங் லேர்னிங் அண்ட் நாலேஜ் இன் இந்தியா, அந்த ஒரு ஹெட்டிங்கில். இப்போ நம்மளுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன? ஈக்விட்டபிள், சோஷியல் ஜஸ்டிஸ், அந்த மாதிரி டிஜிட்டல் டெக்னாலஜி, அந்த ஒரு ஹெட்டிங் வச்சுங்க. அது மாதிரி. ஓகேங்களா? இது 2020, நம்மளது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 2025 அப்படின்ட்டு. பட் இம்ப்ளிமெண்டேஷன் லேட் ஆச்சு. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு முன்னுரை. கல்வி என்பது மனிதனின் திறனை வெளிக்கொணரும் கருவியாகும். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தியாகும். ஓகேங்களா? இந்தியாவின் கல்விமுறை 34 ஆண்டுகளுக்கு பிறகு மறுசீரமைக்கப்பட்டது. இதன் விளைவாக ஜூலை 29, 2020 அன்று இந்திய அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கையை அறிவித்தது. இந்த கொள்கை இந்தியாவை அறிவு அடிப்படையிலான பொருளாதார சக்தியாக நாலேஜ் எக்கனாமி மாற்றும் நோக்குடன் உருவாக்கப்பட்டது. கல்வி எல்லோருக்கும், திறன் ஒவ்வொருவருக்கும். ஓகே, ஒரு கொட்டேஷன் எழுதுறேங்க. ஒரு முன்னுரை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கொட்டேஷன் எழுதிடுறேங்க. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னுரை எழுதிட்டு சின்ன ஒரு டேட்டா ஏதாவது கொடுத்துட்டு ஃபர்தராக அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த அந்த பர்டிகுலர் டாபிக். ஒரு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், புதுமை பெண் திட்டம், இது எல்லாமே. ஓகேங்களா? சரி, இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை சமமாகவும் தரமாகவும் திறன் அடிப்படையில் மாற்றுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தேன், அப்ஜெக்டிவ்ஸ்னு போட்டு இது. செகண்ட், சிந்தனை, புதுமை, ஆராய்ச்சி, மதிப்புகள் ஆகியவற்றை மையமாக்குதல், சென்ட்ரலைசேஷன். தேர்டு, 5+3+3+ பேட்டர்ன் கல்வி அமைப்பை அறிமுகப்படுத்தி சிறுவர் கல்வியில் கவனம் செலுத்துதல். எஜுகேஷன் ஃபார் ஆல் என்ற குறிக்கோளை நடைமுறைப்படுத்துதல். மொழி, கலாச்சாரம், தொழில்நுட்பம் ஆகியவற்றை இணைத்தல். ஓகேங்களா? இப்போ இந்த 5+3+3 பேட்டர்ன் என்னன்னா, 5ன்றது ப்ரிகேஜி டு ப்ரிகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இது. ஓகேங்களா? 3ன்றது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட்டு 3ன்றது 6th, 7th, 8th ஸ்டாண்டர்ட். 4ன்றது 9th to 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, இந்த இதே தான் 5+3+3 4 என்ற எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும். இப்போ நம்மளது இருக்குது பார்த்திங்களா, 10+2+3 அப்படின்றது கோத்தாரி கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுது. 10ஆம் வகுப்பு வரை, அப்புறம் +1+2, அப்புறம் பார்த்திங்களா ஒரு அண்டர் கிராஜுவேட். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 11+1+3ன்னு வந்துச்சு. எப்படி? ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட், பியூசி, ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜஸ், அப்புறம் 3 years டிகிரி. 1964 கோத்தாரி கமிஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு முன்னாடி. பட் இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆனது லேட் ஆச்சு. ஓகேங்களா? இருந்தாலும் படிப்படியாக எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்களா இது 11+1+3. இப்போ இருக்கிறது நம்ம ஸ்டேட்டில் இது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ நிறைய ஸ்டேட்டில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணி
போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸை கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம எழுதணும். சரி, கீ ஃபீச்சர்ஸ் என்ன, முக்கிய அம்சங்கள் அப்படின்றது. ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் மேஜர் ஹெட்டிங்கு, அதுலேயும் சப் ஹெட்டிங் மாதிரி போடுறீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஃபீச்சர்ஸ் இது புதிய கல்வி கட்டமைப்பு, இதுதான் ஃபவுண்டேஷ்னல் அப்படின்றது. ஓகேங்களா, இந்த 3 இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேட்ரி. ஓகேங்களா, இந்த 3 வந்து மிடில், இந்த 4 வந்து செகண்ட்ரி அப்படின்றது ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு நீங்கள் போட்டு எழுதுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, சரி. ரெண்டாவது லாங்குவேஜ் பாலிசி. நம்மளது எப்படி பார்த்துங்க, ட்ரூ லாங்குவேஜ் பாலிசின்னு. இங்கே வந்து அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 5 இயர்ஸ் ஒன்லி தாய்மொழி வழி கல்வி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது பிராந்திய மொழி வழி கல்விக்கும் முக்கியத்துவம் அப்படின்ட்டு. ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வி, ஆரம்ப கல்வியில் விளையாட்டு மற்றும் ஆராய்ச்சி முறை கற்றல் வேண்டும். ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியில் பல்துறை கல்வி முறை. ஓகேங்களா, மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன். ஓகேங்களா, ஃபாரின்லாம் இப்போ நிறைய பார்த்திங்களா, இப்போ மேக்ஸ் இங்கே படிக்கிறாங்கன்னா மேக்ஸே தான் யூஜி, பிஜி, பிஹெச்டி வரைக்கும். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி அந்த இது இருக்கும். எப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்டெல்லாம் அது மாதிரி மல்டி டிசிப்ளினரி அப்படி இருந்தால் தான் ஒரு ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஒரே டிபார்ட்மெண்ட் போனால் அப்போ இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் பண்ணி அதனுடைய அவுட்புட் இல்லாமல் போயிடும் அப்படின்றது. ஓகே, நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஓகே, ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கு நிதி ஆதாரம் அளித்தல். டிஜிட்டல் லேர்னிங், லேர்னிங், ஆன்லைன் கோர்ஸ், விர்ச்சுவல் லேப்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். வொகேஷ்னல் எஜுகேஷன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தொழிற்கல்வி. இப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா +1 +2 தான் இருக்குது. இது வந்து 6thலேருந்தே இருக்கட்டும், அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, சரி. இதே ஹெட்டிங் தான், சோஷியல் அண்ட் எஜுகேஷ்னல் இம்பேக்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ட்ராப் அவுட் ரேட்டு 30% வந்து குறைந்தது. மாணவர்கள் கல்வியில் நீடிப்பது இப்போ அதிகரித்தது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா யூஷுவலாக இந்த பாலிசி இதுன்றதுக்கு முன்னாடி நம்மளது 2001 எஸ்எஸ்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, சர்வ சிக்ஷா அபியான்னு. இது வந்து 2009 அதே போல் 1 to 8 வரைக்கும் ஆர்எம்எஸ்ஏன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இது அனைவருக்கும் கல்விக்கு, அனைவருக்கும் இடைநிலை கல்விக்கு 9th to 10th. 2018 சமக்ரா சிக்ஷா, இது 1st standard to 12th வரைக்கும். இந்த திட்டத்தின் மூலமே பார்த்திங்கன்னா ட்ராப் அவுட்டு சுத்தமாக லெஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து எங்கேயுமே படிக்காத குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி மாணவர்களின் கல்வியின் நீட்டிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்ட் பாயிண்ட்டு, உமன்ஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேங்களா, இதுக்கு மீனிங் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 25% 30%. ஆக்சுவலாக படிக்கிறது வந்து அந்த காலத்துலேருந்து ஆண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அட் ப்ரெசண்ட்டில் வந்து ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, ஒகேஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து கட்டுறதுனால வேலைவாய்ப்பு திறன் வந்து அதிகரிக்குது, தொழிற்கல்வி கட்டுறதுனால. ஓகே, டிஜிட்டல் கல்வி மூலம் கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான கற்றல் கிடைத்துள்ளது. 5th பாயிண்ட், மொழி மற்றும் கலாச்சார ஒற்றுமை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுக்கு அப்படின்ட்டு. ஸோ கல்வி சமூக மாற்றத்தின் சக்தி அப்படின்ட்டு அங்கங்கே இது மாதிரி ஒரு கொட்டேஷன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, சேம் இதே ப்ரொசீஜர். இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு, சேலஞ்சஸ் அப்படின்னாவே ஜென்ரலாகவே நம்ம சொல்லலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ப்ளே கிரவுண்டு, டீச்சர்ஸு, போதுமான ஃபண்டு ஒதுக்கிறதுல ஜிடிபியில் 6% ஒதுக்கணும். இந்த இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரி, அடிப்படை கட்டமைப்பு குறைபாடு, அது குறிப்பாக கிராமப்புறங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை. ஸோ இதுவும் லாங்குவேஜ் பாலிசி, அரசியல் மற்றும் நடைமுறை. லாங்குவேஜ் பாலிசி இப்போ தமிழ்நாடு 2 லாங்குவேஜஸ்ன்றாங்க,
நாங்கள் சென்ட்ரலில் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்தியாவுக்குள்ளே காமன் சிஸ்டம், காமன் சிலபஸ் இருந்துச்சுன்னா காம்படிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இப்போ ஒரு மெடிக்கல் சேர்றதோ ஐஐடியில் என்ட்ரு ஆகிறதுக்கோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம சிலபஸ் வேறு படிச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா நம்ம மாணவர்களுக்கு. ஸோ காமன் சிலபஸ், காமன் சிஸ்டம், ஸோ எல்லா ஸ்டேட்டும் ஒருங்கிணைச்சு ஒரே சிலபஸை உருவாக்கணும். ஸோ காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா. அதுதான் டிஜிட்டல் டிவைடு, இணைய வசதி இல்லாத மாணவர்களுக்கு பின்தங்கல். நிதி ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 6% இலக்கு இன்னும் அடையப்படவில்லை. ஓகே, நல்ல கொள்கை மட்டுமல்ல, உறுதியான நடைமுறைகள் தான் மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ட்டு. என்ன அச்சீவ்மெண்ட்டு அண்டு ஃப்யூச்சர் ஸ்டெப்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கு 2023 வந்துடுச்சு. யூஜிசி, ஏஐசிடிசி, என்சிஆர்டி ஆகியவை ஒருங்கிணைந்த மாற்றத்துக்கான இணைந்தன. ஓகே, ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டது. ஹையர் எஜுகேஷனுக்கு இது ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ்னால் இது தனி எட்டிங்க போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதுறீங்க. ஏஐ கோடிங், ரோபோட்டிக்ஸ் சேர்த்தல், லைஃப் லாங் லேர்னிங் முறையை வலுப்படுத்தல், அனைவருக்கும் கல்வி, திறன், சமத்துவம் என்ற நோக்கை முழுமையாக அடைதல். இதில் ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ். கல்வி சுதந்திரத்துக்கான புதிய அத்தியாயம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக கன்க்ளூஷன். தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வி முறைமைக்கு ஒரு சட்ட மாற்றம் அல்ல, ஒரு சிந்தனை புரட்சி. இது அறிவை வேலைவாய்ப்பாகவும் திறனை மனித மதிப்பாகவும் மாற்றுகிறது. இந்த கொள்கை இந்தியாவை அறிவின் உலகமயமாக மாற்றும் அடித்தளமாகும். அப்படி கல்வி சுதந்திரம், சிந்தனை முன்னேற்றம், சமூக சமத்துவம். ஓகே, சரி. இங்கிலீஷில் அது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 டிரான்ஸ்ஃபார்மிங் லேர்னிங் அண்ட் நாலேஜ் இன் இந்தியா அப்படின்றாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். நம்ம சமுதாயத்தை மாற்றுவதற்கான மிக முக்கியமான கருவி அப்படின்றாங்க. 34 ஆண்டுகளுக்கு பிறகு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. NEP 2020. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1986 நம்ம இப்போ ராஜீவ்காந்தி பீரியடில் பிரதமராக இருக்கும்போது பாலிசி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 1968 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 1964 கோத்தாரி கமிஷன் இது எஜுகேஷன் பாலிசி, 86 எஜுகேஷன் பாலிசி, அப்புறம் அப்படியே கொண்டு வந்தாங்க. இடையில் நிறைய திட்டங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா. 2005 நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்கு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. எஜுகேஷன் ஃபார் ஆல், ஸ்கில்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், ஸ்கில் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸு என்னென்ன? குவாலிட்டி, ஈக்குவட்டபிள் அண்ட் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் to promote critical thinking, creativity and research, to restructure the school system 5+3+3+ format, to ensure universal access to education, to integrate language, culture, technology into learning. Learning must prepare minds, not just memory. Key features. Okay, 5+3+3+ ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா. ஃபவுண்டேஷ்னல் டு செகண்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா. ஃபவுண்டேஷ்னல், ப்ரிப்பரேட்ரி, ஸோ மிடில், செகண்டரி, ஸோ அந்த ஸ்டேஜஸ். ஓகேங்களா. மதர் டங்கு பேஸ்டு அப் டு 5th வரைக்கும் இருக்கணுன்றாங்க. வெக்கேஷ்னல் எஜுகேஷன் 6th இன்ட்ரடியூஸ் பண்ணுன்றாங்க. ஹையர் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சில் இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பூஸ்ட் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச். டிஜிட்டல் லேர்னிங், விர்ச்சுவல் லேப்ஸ், கண்டென்ட், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸு. மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிஸ்டம் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. என்ன இம்பேக்ட் சோஷியல் அண்ட் எஜுகேஷனல்னால், ஒன்று, ட்ராப் அவுட் ரேட் ரெடியூஸ்டு பை 30%, GER increased 25 to 30%, improved employment readiness through vocational training, enhanced digital access for rural and remote learners,
strengthened cultural unity and linguistic inclusivity. ஸோ இது எல்லாமே இம்பேக்ட். என்னென்னலாம் சேலஞ்சஸ்ஸு? நார்மலாக நான் சொல்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முக்கியமாக ரூரல் ஏரியாஸ். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபண்டிங் கேப் இன் ரூரல், டீச்சர்ஸ் பற்றாக்குறை, லாங்குவேஜ் பாலிசி. சில ஸ்டேட்டில் இது இஷ்யூஸ் ஆகுது, 2 language 3. டிஜிட்டல் டிவைடு வில்லேஜ் ஏரியாவில் பிரச்சனையாக இருக்குது. ஜிடிபியில் 6% ஒதுக்குறதில்ல. ஸோ இது எல்லாமே பிக் சேலஞ்சஸாக இருக்குது. என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCEP 2003 இது கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இம்ப்ளிமெண்டடு 2023. ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இன்டகிரேஷன் ஏஐ, கோடிங்கு, ரோபோட்டிக்ஸு. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷனில் கொண்டு வந்துடுறாங்க. என்ன ஸ்டெப் எடுக்கணும்னா, ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன், லைஃப் லாங் லேர்னிங்காக இருக்கணும், ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷனில் இருக்கணும் ஹையர் எஜுகேஷனு. அச்சீவ் யூனிவர்சல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஸோ இது இருக்கணுன்றாங்க. ஓகேங்களா? ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் எழுதுறேங்க. ஓகேங்களா? எழுதிட்டு NEP 2020 எஜுகேட், எம்பவர், என்லைட்டன். நாலேஜ் பில்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், எஜுகேஷன் பில்ஸ் நம்மளுடைய நாட்டை உருவாக்குது அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சுங்களா. ஸோ நல்ல ஒரு மார்க் ஒரு 40 அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டாக எழுதுறீங்களா, நல்ல ஸ்கோரிங் கிடைக்கும் அப்படின்றது தான். ஓகே, தேங்க்யூ. நம்ம பேட்சில் அல்லது மெட்டீரியல் வேணுன்றவங்க ஸோ பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்புனீங்களா வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அதர்வைஸு நீங்கள் டவுட்டை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.